இதோட பழைய பிஸ்டன் வந்து இந்த இதில் அடிபட்டு உடச்சி எடுத்துருக்கு. எப்படின்னா பின்னு போய் நல்லா ஸ்டக்காகி பிடிச்சிக்கிடுச்சு. அந்த பின்னு ஸ்டக்கான இடம் இந்த இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பிஸ்டன் வந்து பிடிச்சி நின்றுக்கிடுச்சு. அதனால் இதை வந்து கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி தான் பிஸ்டனை உடச்சே எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு புல்லர் போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ அதுக்காக தான் போட்டது. இந்த வண்டியில் பிஸ்டனை கலத்துறதுக்கு இந்த வேலை முடிஞ்சது. இப்போ கஸ்டமருக்கு பில்லை போட்டுக்கிட்டு இருக்கேன். விவரத்தை சொல்லுவோம். இந்த இன்ஜின் வேலைன்றது பொறுமையாக பார்க்குறது. எல்லாம் ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க. நமக்கு இந்தளவுக்கு நாய்ஸ் கம்மியாக வர அளவுக்கு பார்க்குறது தான் எனக்கு வந்து ஒரு வாரமாக ஆகணும். அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் நீட்டாக பார்க்க முடியும். ரொம்ப அவசரப்படுத்தினாங்கன்னா கம்பெனியில் போய் பார்த்து கூட அனுப்பி விட்ருவோம். இனிமேல் விடுற போது சரின்ட்டு போயிடுறாங்க. வேலைக்கு விட்டதுக்கப்புறம் அவசரம்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபுல் அமௌண்ட்டு கொடுங்க, இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்கனாலும் கேட்க மாட்டேங்காங்க. வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னால் வண்டியை எடுத்துகிட்டு போங்கனாலும் எடுத்து போக மாட்டேங்காங்க, போட்டு போயிடுறாங்க. வண்டியை எடுத்துகிட்டு போக மாட்டேங்காங்க. அப்போ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. இனிமேல் எக்ஸலுக்கும் சரி பெரிய வண்டியும் சரி இன்ஜினோட பார்த்தாங்க ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்தா 10 நாளையில் பார்த்து தரேன், இல்லை ஒரு வாரத்தில் பார்த்து தரேன். இல்லையா தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்ருவேன்.